கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னா என்னன்னு 1 கிலோ கேட்குற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஈவன் பிஜேபி கூட அதை செய்ய தயங்கும். பிஜேபி கூட செய்ய தயாரில்லை. இந்த மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இப்போ நடக்காது, நடக்கவும் கூடாது. இவர் போயிட்டு சிவி சண்முகத்தை பார்க்குறாரு. சிவி சண்முகத்தை இவர் பார்க்கவே கூடாது, சட்டப்படி பார்க்கக்கூடாது. ஆமா, மரியாதை நிமித்தமாக நான் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க எடப்பாடியை பார்க்கலன்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. அவர் முன்னாள் முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரை பார்க்காம நீங்க இவரை மட்டும் பார்த்தீங்க, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் இருக்கு. இவர் பண்ணது வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் தான். ஒரு இல்லீகல் அஃபேரை ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய், எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வச்சுக்கிட்டு இருக்கவங்க இல்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருக்குது எப்படி? பிஜேபி ஏன் சைலண்டாக இருக்கு? இதை பார்த்துட்டு பிஜேபி சைலண்டாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கு. கழுதையா குதிரையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு. இது அடுத்து என்ன போகும், என்ன ஆகும், என்ன நடக்கும், இப்படி ஓப்பனாக பண்ணுறத வந்து கோர்ட்டுகள் எப்படி, யாராவது ஒருத்தர் கோர்ட் அப்ரோச் பண்ணால் என்ன நடக்கும்? நீங்கள் பாட்டு பாடினீங்களே, பட்டலுக்கு 10 ரூபா, பட்டலுக்கு 10 ரூபா, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி காமிச்சிங்களே, இன்னைக்கு சுற்றறிக்கை வர்றீங்க. இதே சுற்றறிக்கையை முத்துசாமி விட்டார 2500 ரூபா கொடுக்குறேன்னு. எங்க 1000 ரூபா கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு? ஸ்டாலினே முதலமைச்சராக வந்தால் 2000 ரூபா கொடுக்குறேன்னு அவரே சொன்னார்ல. தாவைக்காவினர் வந்து இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, பதிலெலாம் பேசுகிறதே கிடையாது. வர்ச்சுவல் வாரியர்ஸோட கையும் காலும் உடஞ்சிருக்கு, அவன் வெளியே வர்றதே கிடையாது. ரைட்டா? நடுநிலையாளர்கள் எல்லாமே பொழக்கிறாங்க, விஜயை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயோட செயல்கள் தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்காக அவர் செய்த இந்த குதிரை பேர காட்சிகள்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். புதிய அரசு அமைந்து 4 நாள் தான் கடந்திருக்கு. ஆனால் இந்த 4 நாள் அப்படின்றது இந்த 40 நாளில் நடக்க வேண்டிய நிகழ்வுகளினுடைய ஒரு தொகுப்பாக, இல்லைன்னா ஒரு சுருக்கமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு செறிவாக இந்த 4 நாள் கடந்திருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்க்காத பல்வேறு விஷயங்கள் இந்த 4 நாளில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாக குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது. குதிரை பேரத்தின் மூலமாக விளையக்கூடிய ஒரு விஷயத்தை நாம சட்டப்பேரவையில் நேரடியாக பார்த்தோம். அதோடு சேர்ந்து தேர்தலுக்கு முன்னர் இவங்க எல்லாரும் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொன்ன நபர்களை அரவணைத்து தன்னுடைய ஃபோல்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு விஜய். எல்லோருமே வந்து நாங்கள் வந்து ஒரு மாற்று, எந்த வகையில் மாற்று அப்படின்னா ஊழலற்ற அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்தார். ஆனால் இன்னைக்கு அதிமுகவிலிருந்து தனியாக வந்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான அந்த அணியினர் வெளிப்படையாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அவர்களை வந்து முதலமைச்சர் விஜய் நேரடியாக போய் அவங்களுடைய இல்லத்தில் சந்தித்து பேசுவது, இது எல்லாமுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக அணுகுவதை பார்க்க முடியுது. இது என்னுடைய பார்வை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே எப்படி பார்க்கப்பட வேண்டியது? இன்னொரு குறிப்பா அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏவான காமராஜ் அவர்கள் வெளிப்படையாக புதிய அரசுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதற்கு முன்னர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அந்த கட்சியினுடைய தலைவர் பேசினதை பார்த்தோம். என்ன நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நடக்க முடியாத, நடக்கக்கூடாத விஷயங்கள் தமிழகத்தில் நடந்தது. அதாவது இப்போ சிவசேனாவை உடைச்சாங்க, அந்த கட்சியை உடைச்சாங்க, இந்த கட்சியை உடைச்சாங்க, பாஜக நிறைய கட்சியை உடைச்சாங்க. ஆனால் ஓப்பனாக போய் உடைச்சது இல்லை. அவங்களா உடைஞ்சு வந்தாங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு கொடுப்பாங்க, வந்தாங்க போனாங்க அப்படின்னு. வாஜ்பேயி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும்போது சேடப்பட்டி முத்தையாவுடைய ஓட்டு வந்து தவறாக போடப்பட்டது. ஒரு ஓட்டில் வந்து அரசு கவிழ்ந்தது. அந்த மாதிரி பெரிய சஸ்பென்ஸாக நடக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து தொடக்கூட பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடக்கூட பயப்படுவாங்க. ஆனால் உதயநிதி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்தியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி ஓப்பனாக குதிரை பேரம் அப்படின்றது வந்து ஒரு
ஃபேக்ஷன், ஒரு பெரிய ஃபேக்டர். அதில் வந்து இப்போ பாருங்க, அதோட விளைவுகள்லாம் இன்னும் ஒரு 4 நாளில் நடக்கும். அப்போதான் உங்களுக்கு புரியும் அதோட சீரியஸ்னஸ் என்னன்றது. குதிரை பேரம் வந்து ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்ட். ஆயாராம் காயாராம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி அங்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதையெல்லாம் பார்த்த இந்தியா தான், அதை கடந்து வந்துட்டோம் நம்ம. அதை தாண்டி தான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், கடுமையான சட்டங்கள், கட்சி தாவல் தடுப்பு சட்டம், 1/3 மெஜாரிட்டி கட்சி தாவலான்னு இருந்ததை 2/3 மாத்தினாங்க. இதெல்லாம் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி அனுபவிச்சதோட விளைவுகள் தான் பார்த்தோம். ஆனா அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி, கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னா என்னன்னு 1 கிலோ கேட்குற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது வந்து நீங்க கரெக்டா குறிப்பிட்ட மாதிரி காமராஜ் ஓட விஷயம். பிரேமலதா கேட்டாங்க இல்லையா, முகத்தை மூடிட்டு போனவர் யாரு கேட்டாங்க இல்லையா. அந்த கேள்வி சரியான கேள்வி. பிரேமலதாலாம் வந்து கேப்டன் மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. பிரம்மாண்டம், அதுவும் பெண்மையில வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டம், அது சக்தி வடிவம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை பிரேமலதா கிட்ட இருந்து. தமிமுன் அன்சாரியும் அதே மாதிரி தான் வெளுத்து வாங்கினார். உதயநிதி வந்து சின்ன கலைஞர் மாதிரி, குட்டி கலைஞர் மாதிரி. அவர் சொன்ன விஷயத்துல, முக்கியமான விஷயத்துல இருந்து தான் நான் வரேன். இந்த மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இப்போ நடக்காது, நடக்கவும் கூடாது. ஈவன் பிஜேபி கூட அதை செய்ய தயங்கும். பிஜேபி கூட செய்ய தயாரில்லை. அதாவது நீங்க வந்து எல்லாரையும் போய் பாக்குறீங்க. நீங்க பார்க்கும்போதே ஒரு டவுட்டு, எதுக்கு மாடு வாழை தூக்குது அப்படின்னு. போய் ஸ்டாலினை பார்க்கறது, இவர் ஏன் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு? ஒருவேளை அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்ததுனால போய் ஸ்டாலினை பார்க்குறாரு போல இருக்கு அப்படின்னு. வைகோ, வீரமணி பார்த்துக்கிட்டே இருந்தார், எல்லாரையும் போய் பார்த்தாரு, ரைட்டுங்களா. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் சரமாரியாக போயிட்டே இருந்தார். இவர் போகும்போது ஒரு சோஃபா மட்டும் முன்னாடி போயிட்டே இருந்தது, ரைட்டா. நம்ம அப்புறம் பார்த்தா எடப்பாடியை இவர் பார்க்கவே இல்லை. டோட்டலாக பார்க்காம இவர் போய் சிவி சண்முகத்தை பார்க்குறாரு. சிவி சண்முகம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு. அதான் உதயநிதி சொன்னார், புஷ்பா படப்பாணியில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரைட்டா. நீங்கள் வந்து நல்ல அரசியல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா புஷ்பா படப்பாணியில் அரசியல் பண்ணுவீங்க. நம்ம சிவி சண்முகம் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. லீமா ரோஸ் 5 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் இயர்ஸே தான். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லை. 5Cன்றாங்க. அப்போது எடப்பாடி என்ன பண்ணுறாரு, நான் 15C கொடுக்குறேன்றாரு. எல்லோருக்கும் பணம் விநியோகிக்கப்பட்டது அப்படின்றது தான் ஒரு பிம்பம் போயிருக்கு. காங்கிரஸுக்கு சொல்லவே வேணாம், அவங்க வந்து இது இல்லாமல் வாயை திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பணம் போயிருக்கு. இது வந்து ஒரு 4000 crore கிட்ட போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுன்னா உடனே அமலாக்கத்துறை பாயும், உடனே இன்கம் டேக்ஸ் பாயும், உடனே பிடிப்பாங்க, அதை வந்து வழக்கு போடுவாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக வரும், பெரிய அளவுக்கு பார்க்கும். முன்னாடி சுப்பிரமணியன் சாமி வந்து ஏதோ ஒரு ஊறுகாய் வியாபாரிகிட்ட காசு வாங்கினாரு, கொடுத்தாரு, போனான்றது ஒரு பெரிய இஷ்யூவாக முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது, ரைட்டுங்களா. அந்த மாதிரிலாம் பாயும். இப்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது பாட்டுன்னு போகுது, அது பாட்டுன்னு பாயுது. இவர் போயிட்டு சிவி சண்முகத்தை பார்க்குறாரு. சிவி சண்முகத்தை இவர் பார்க்கவே கூடாது, சட்டப்படி பார்க்கக்கூடாது. ஆமாம், மரியாதை நிமித்தமாக நான் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க எடப்பாடியை பார்க்கலன்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. அவர் முன்னாள் முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரை பார்க்காம நீங்க இவரை மட்டும் பார்த்தீங்க, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் இருக்கு. அது ஒரு தவறான முன்னுதாரணம், மிக மிக தவறான முன்னுதாரணம். அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க, ஏஞ்சி நிற்கிறாங்க, இவர் உட்காந்து சிரிக்கிறார், சாதித்ததை போல. அப்போ ஒரு கட்சியை வந்து உடைக்கணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும், ரைட்டுங்களா. இப்போ 45 பேர் இருக்காங்கன்னா 15
15 30 பேர் வேணும் மினிமம். ஆமா, இவங்க கிட்ட இருக்கிறது 25 பேர் தான். 25 பேர் தான். எக்ஸாக்டா பார்க்க போனா ஒரு 31 32 பேர் வேணும். 31 32 பேர் வேணும். ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது வந்து வெறும் 24 25 பேர் தான். அதுல பல பேருக்கு வந்து வழக்குகள் இருக்கு. எஸ்பி வேலுமணி மேல இல்லாத கேஸே இல்லை. எஸ்பி வேலுமணிக்காக தனி நீதிமன்றம் அமைக்கணும்னு பேசினவர் ஸ்டாலின். நம்ம இதே அரண்சையில எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடிக்கு போட்டியா வருவாரு, கட்சியை உடைப்பாரு, பொதுச் செயலாளராக வருவாரு, அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வருவாரு, சிஎம் வேட்பாளராக அவர் வருவார்னு பல முறை பேசியிருக்கோம். எஸ்பி வேலுமணி நமக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. எனக்கு என் மேல கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல வந்து எஸ்பி வேலுமணி பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தடை வாங்குறாரு எஸ்பி வேலுமணி. ஏன்னா நக்கீரில் நான் எழுதுனதுக்காக ஹைகோர்ட்ல போட்டு தடை வாங்குறாரு. இன்னொரு சேனல்ல நான் பேசினதுக்கும் தடை வாங்குறாரு போய். அப்போ எஸ்பி வேலுமணி வந்து இந்த மிஷனோட ரொம்ப நாள் இருக்காரு. எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர். எஸ்பி வேலுமணி அமித்ஷாக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஜக்கி வாசுதேவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் இல்லாம நவராது. வானதி சீனிவாசனுக்கு திக்கண்டு கின்னா இருக்கக்கூடியவர். பிஜேபி லீடர்ஸ் எல்லாரோடையும் க்ளோஸா இருக்காரு. ஏடிஎம்கேல எல்லாரோடையும் க்ளோஸா இருக்காரு. ரைட்டா? அதுக்கப்புறம் நத்த விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், எல்லாருக்கும் கேஸ் இருக்கு. விஜயபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா குட்கா கேஸ் இருக்கு விஜயபாஸ்கர் மேல. சமீபத்தில் வெளிவந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அறப்போர் இயக்கம் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து நத்த விஸ்வநாதன் பீரியட்லேருந்தும் அது ஸ்டார்ட் ஆகுது. அதில் இப்போ செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரிக்க சொல்லியிருக்கு. அப்போ சிபிஐ வந்து நத்தம் பீரியட்லேருந்தும் அட்ராக்ட் ஆகுது. ரைட்டுங்களா? நத்தம் வந்து இந்தோனேசியாவில் நிலக்கரி சுரங்கம் வாங்கினாருன்றது தான் நத்தம் மேலே இருக்கக்கூடிய கேஸ். இந்தோனேசியா நிலக்கரி சுரங்கம் வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட இருக்கார், அவரும் அதில் சம்மந்தப்படுவார். 2 பத்திரிகையாளர் இருக்காங்க, அது 2 பத்திரிகையாளர் அதில் சம்மந்தப்படுவாங்க, நத்தத்தோட லிங்க் ஆனவங்க. ரைட்டுங்களா? அவங்கெல்லாம் இப்போ பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அதில் சம்மந்தப்படுவாங்க. நத்தம் ஆர் காமராஜ், அவர் மேலே கேஸ் இருக்குது. கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் மேலே டிரான்ஸ்போர்ட் இது இருக்குது. எல்லார் மேலேயும் கேஸ். இவங்கள வந்து நேரடியாக போய் சிஎம் பார்த்து, அவர் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா போய் சிவி சண்முகம் அவர் மேலேயும் கேஸ் இருக்குது, கனிம வளத்துறை கேஸ், எல்லாமே போய் இவங்க போய் பார்த்து பேசி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்ததே இல்லை. ஒரு இல்லீகல் அஃபேர் தான் இது. இப்போ இவர் பண்ணது வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் தான். ஒரு இல்லீகல் அஃபேரை ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய் பண்ணுறார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வச்சுக்கிட்டு இருக்கவங்க இல்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருக்குது எப்படி? இதை நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க, இதை எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவோடு மிக நெருங்கிய உறவு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய உத்தரவு இல்லாமல், இல்லைன்னா அவங்களுடைய கன்கரன்ஸ் இல்லாமல் இந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை 2ஆக இப்படியாக பிளந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அவங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் தாவேகாவுக்கு ஆதரவும் கொடுக்குறாரா? இது விஜய்க்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே? கண்டிப்பா இருக்கு. எஸ்பி வேலுமணிக்கு ஒரு வெறி அதிகம், நான் எப்படியாவது மேலே வரணும்னு. அவர் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து நகைச்சுவை நடிகராக நடிக்கிறதுக்கு வந்தவர் தான் எஸ்பி வேலுமணி. ஒரு அடங்காத வெறி இருக்கு அவருக்கு, எப்படியாவது மேலே வந்துடணும். ஒரு டிட்டர்மினேஷன்ல அடங்காத ஒரு வெறி, ஒரு முயற்சி என்பது இருந்துகிட்டே இருக்கு. அவருடைய பையன் கல்யாணம்னு நினைக்கிறேன், அந்த கல்யாணத்துக்காக ஊர் ஃபுல்லாக பத்திரிகை கொடுத்து காசு கொடுத்து அதிமுகவினர் எல்லாரையும் அணிதிரட்டி வச்சிருந்தாரு. இவர் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து பல விஷயங்கள்ல இன்வால்வ்டு இவர், இன்க்ளூடிங் கொடநாடு கொள்ளையில் வந்து எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் ஜாயிண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய எல்லா சீக்ரெட்டும் தெரியும் அவர். 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதனால இவர் வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு நம்ம இணையதளங்கள்ல நான் பேச ஆரம்பிச்சே வந்து 2 வருஷம் இருக்கும். இவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் இப்படிலாம் வருவாரு அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமா வந்து எடப்பாடி எந்த நடவடிக்கையும் இவர் மேல எடுக்கவே இல்லை. காரணம்னா
இவரும் அவரும் ஒன்று அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை தலைமை நிலைய செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கார், கட்சி பதவியிலேருந்து எல்லாரையுமே தூக்கி போட்டிருக்காரு. இப்போ ஆமா, அது வந்து முன்னாடியே அவர் முன்கூட்டியே அவர் செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி செய்யக்கூடிய ஆள் தான் எஸ்பி வேலுமணி. பிஜேபி இதில் சைலண்டாக இருக்கிறது வந்து ஒரு சந்தேகம் வருது. பிஜேபி எப்படி இதில் சைலண்டாக இருக்க முடியும்? நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மணி ஃப்ளோ இருக்கு, மார்ட்டினோட மணி தான் ஃப்ளோ இருக்கு. மனைவி லீமா ரோஸ் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க, ஒரு சைடில் ஆதவ் பண்ணுறாரு. ஸோ இவங்க இறங்கி வந்து காசு செலவு பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னா மார்ட்டின் மேலே அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது. மார்ட்டின் மனைவி வந்து மாருதி கார் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. லால்குடியில் வேலை செஞ்ச நிர்வாகிகள் எல்லாருக்கும் மாருதி கார் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க கையில் ஏகப்பட்ட காசு இருக்குது, லிக்விட் கேஷே இருக்குது. பிஜேபி ஏன் சைலண்டாக இருக்குது? பிஜேபி ஏன் சைலண்டாக இருக்குது? இதை பார்த்துட்டு பிஜேபி சைலண்டாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கு. நீங்கள் உண்மையிலே இது பிஜேபி சைலண்டாக இருந்து வேடிக்கை பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மறைமுகமாக ஆப்ரேட் பண்ணி விஜய்க்கு ஆதரவாக இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்களா? அது எப்படி ஒன்றா இருக்கலாம். அதாவது காங்கிரஸோட அலைனான விஜய் வந்து காங்கிரஸோட அலைனாகி மந்திரிகளை வந்து காங்கிரஸ் மந்திரிகளை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கொண்டு வரல. ராகுல் காந்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே காங்கிரஸ் மந்திரிகளை அவர் கொண்டு வந்திருந்தாருன்னா 1900 இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெங்கட்ட ரமணன்ற பிராமணர் வந்து அமைச்சர் ஆகிறாரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் பிராமண அமைச்சரவை தமிழகத்தில் இல்லை, பிராமின் மினிஸ்டராகவே இல்லை. 40 வருஷத்துக்கு அப்புறம் வெங்கட்ட ரமணன் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 67க்கு அப்புறம் காங்கிரஸ் மினிஸ்டரே கிடையாது தமிழ்நாட்டில். அதை பார்க்க தான் ராகுல் காந்தி வந்தார். எப்படியாவது காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரியில் வரணும், ஸ்வேரிங் இன் செரமனியில் காங்கிரஸ் மினிஸ்டர் வருவார்னு எதிர்பார்த்து தான் வந்தாங்க. அந்த கத்பட்டுன்னு ஒரு அம்மா, அப்புறம் ராஜசேகர், 2 பேரையும் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் வந்து இருக்குது. அதுக்காக தான் அதை பார்க்க தான் வந்தார் அவர். ஆனால் அவர் கண் முன்னாடி பார்க்கல. எப்படி காங்கிரஸ் இன்டேக் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இருந்த விஜய் வந்து இன்னைக்கு பிஜேபியின் ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடிய அதிமுகவினரை வந்து ஆதரவு தெரிவிக்க வச்சு 121 இருந்த 108, அதுக்கப்புறம் சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல்ஏ இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தப்புறம் வந்து காங்கிரஸ் அங்கே 121க்கு வர்றாரு. 121 இருந்தவர் 144 போகிறாரு. 25 வந்து பிஜேபி ஆதரவு அதிமுகவினர், பிஜேபியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் அவங்கெல்லாம் வந்து வராங்க. ஸோ ஒரு சைடில் காங்கிரஸ், ஒரு சைடில் பிஜேபி. விஜயோட விளையாட்டு ஓப்பனாக குதிரை பேரத்துக்கு ஆதரவு. நாங்கள் குதிரை வேகத்தில் சொல்வோம், குதிரை பேரம் செய்ய மாட்டோன்ற வேற டைலாகு, ரைட்டா? குதிரை பேரத்தை வந்து முழுக்க எக்ஸ்போஸ் பண்ண உதயநிதி, பிரேமலதா, எடப்பாடி, தமிமுன் அன்சாரி இவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது தெரியல, கழுதையா குதிரையான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு. இது அடுத்து என்ன போகும், என்ன ஆகும், என்ன நடக்கும்? இப்படி ஓப்பனாக பண்ணுறத வந்து கோர்ட்டுகள் எப்படி, யாராவது ஒருத்தர் கோர்ட் அப்ரோச் பண்ணால் என்ன நடக்கும்? வேலுமணி தலைமையில் வெளியாகிருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு எடப்பாடி தரப்புல ஒரு புகார் அளிக்கப்பட்டு அதன் மீது சபாநாயகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது எவ்வளவு காலம் இழுத்தடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சபாநாயகர்லாம் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கவே மாட்டார். அவரு தான் வேலுமணி பேசுங்கன்னு தானே சொல்றாரு. வேலுமணி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏதோ பேசணுமா அப்படின்னு கேட்ல கொடுக்குறாரு. இந்த சப்ஜெக்ட் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? ஓப்பனா மாட்டிக்கிறார்ல விஜய், ஓப்பனா மாட்டுறாருல விஜய். வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை மீறக்கூடிய முதலமைச்சரா இருக்காரு. எந்த முதலமைச்சரும் அதை செய்ய மாட்டாங்க, யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நடந்தும் இருக்கு. ஆனா மறைமுகமாக நடக்கும்.
எல்லாமே மறைமுகமாக நடக்கும். நீங்கள் வந்து கள்ளத்தொடர்பு அப்படின்னும்போது அது மறைமுகமாக நடந்தால் தான் அது கள்ளத்தொடர்பு. ஓப்பனாக கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷனுக்கு போனால் அது நல்ல தொடர்பு. அப்போ மனைவி சும்மா இருப்பாங்களா? மனைவி வழக்கு தொடுப்பாங்க இல்லையா? வழக்கு தொடுக்கும்போது அதுக்கான விஷயங்கள் வரும். சொந்த மகனும் மகளும் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வராத ஒரு நிகழ்வும் நடக்கும். நீங்கள் மறைமுகமாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஓப்பனாக செஞ்சால், ஓப்பனாக செய்ய வேண்டிய விஷயங்களை மறைமுகமாக செஞ்சால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விபரீதமான விளைவு தான் விஜய் ஃபேஸ் பண்ண போறாருன்றது தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன ஏற்கனவே 4 நாட்களில் வேகமாக பல விஷயங்கள் நடக்குதுன்னு. அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்னைக்கு மாணவர்களுக்கான உதவித்தொகை அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கு. மகளிர் உதவித்தொகை நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு சேர்ந்து கூடுதலாக இப்போது டாஸ்மாகில் விற்கப்படக்கூடிய மது பாட்டில்களுக்கு கூடுதலாக ஒரு 10 ரூபாய் வாங்குறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரொபகண்டாவாக இதற்கு முன்னர் இருந்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரொபகண்டாவாக எடுத்து செல்லப்பட்டது. இன்னைக்கு அதை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. யாராவது கூடுதல் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக விற்றீங்க அப்படின்னா அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்றது தொடர்பாக பறக்கும் படை அப்போ போய் நீங்கள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்லாம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை எதற்காக அந்த 10 ரூபாய் அப்படின்றது இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்தது? உண்மையிலே இதை தடுப்பது அப்படின்றது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? அந்த ஊழியர்கள்லாம் தொகுப்பூதியம் ஆசிஃப், தொகுப்பூதியத்தில் என்ன ஒரு 10,000 12,000 இவ்வளோதான் சம்பளம். அதில் தான் வந்து அவன் டாஸ்மாக் கடைக்கு வரான். அவன் வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக விற்கிறதோட பின்னணியில் அதிகாரிகள் அமைச்சர்கள் வரைக்கும் போகுது அப்படின்றத தாண்டி அவனுடைய சம்பளமும் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு தான் அவன் விற்கிறான். ரைட்டுங்களா? விற்கிறவன்லாம் வந்து அண்ணா தொழிற்சங்கத்துக்காரன், திமுக தொழிற்சங்கத்துக்காரன், ரைட்டா? தாவேக்காக தொழிற்சங்கம் கிடையாது. எல்லாருமே தாவேக்காரன் கூட அதில் வேலை செய்வான், அவன் விற்பான். நீங்கள் பாட்டு பாடினீங்களே, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி காமிச்சிங்களே, இன்னைக்கு சுற்றறிக்கை வர்றீங்க. இதே சுற்றறிக்கையை முத்துசாமி விட்டார, முத்துசாமி இதே தான் சுற்றறிக்கை விட்டார், நடவடிக்கை எடுக்கப்படும்னு. இப்போ டாஸ்மாக் ஊழல்னு சொல்லக்கூடிய கேஸ்லேயே மொத்தம் ஒரு 100 எஃப்ஐஆர் எல்லா ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி அதிகமாக விற்றதுக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் அது. அதுதான் டாஸ்மாக் ஊழல் கேஸாக பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து 40,000 கோடி 50,000 கோடி வந்து அரசு கஜானாக்கு வர வேண்டிய பணம் எஃப்ஐஆர்ல பெரும்பாலும் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சுற்றறிக்கை ஒரு இது மூலமாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இன்னைக்கு தாவேக்காரன் வந்து சமூக வலைத்தளங்களில் என்ன போடுறான்? தாவேக்காரன் காலையில் 6 மணிக்கு திருவத்தியூரில் கடை திறந்துருக்கு, விற்கிறான். ரைட்டுங்களா? இதே தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு கடையை மூடினீங்கன்னா 4 சந்து கடை வந்து முளைக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இல்லிசிட் ட்ரேடு, இல்லீகல் ட்ரேடு. நான் கரெக்டாக அதை கம்பேர் பண்ணோன்னா, விஜய் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறத தவிர்க்க முடியுமா? விஜயால் தவிர்க்க முடியுமா? 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் ரசிகர் மன்றம் விற்கிறத வந்து தடுக்க முடியுமா? அதே மாதிரி தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதையும் அதெல்லாம் தடுக்கவே முடியாது. வாங்குவான், கொடுக்குறவன் வாங்குவான், இல்லைன்னுவான். அவன் கேட்குற சரக்கை கொடுக்க மாட்டானுங்க. இல்லை, இதை ஒழுங்குபடுத்தலாம். இப்போது அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை வந்து நிரந்தரப்படுத்துவது, அவர்களுக்கு வந்து நியாயமான சம்பளத்தை கொடுப்பது, அவர்களுக்கு விற்பனையில் வந்து பகுதி அளவாக அதான் விற்பனை ஆகும் பொழுது அவங்க இன்சென்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பது, அவர்களுக்கு நியாயமாக ஒரு தொழிலாளிக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைப்பதை உறுதி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல செய்ய வேண்டியது இருக்குல்ல. அதை செஞ்சுட்டு தான் இந்த 10 ரூபாயை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை நீங்கள் செய்யணும் அப்படின்றது. அவங்க வந்து பாரோட கொள்ளையிடாவாமல் இருக்க முடியாது. பார்ன்றது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரைட்டுங்களா? அது வந்து கட்சிக்காரங்க தான் எடுப்பாங்க. இன்னைக்கு இப்போது அடுத்தது பார் யார் எடுப்பா? தாவேக்காரங்க தான் எடுப்பான். அவங்களோட இவங்க சேர்றதை வந்து தவிர்க்கவே முடியாது. இங்கே பியர் கேட்டால் இங்கே இல்லைன்னுமா, பாரில் போனீங்கன்னா பியர் இருக்கும்.
இது சகஜமான ஒரு விஷயம். அவன் ஃப்ரிட்ஜ் வச்சு, சார் ஃப்ரிட்ஜ் இல்லை சார் எங்ககிட்ட, எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலை சார், கம்ப்யூட்டர் பில்லு போட முடியாது சார் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போது கேரளாவில் வந்து உங்களுக்கு பார், டாஸ்மாக் மாதிரி மது விற்பனை அவங்க தொழிலாளர்களுக்கெல்லாம் அருமையான தொழிலாளர் நல சட்டம் பாஸ் பண்ணி பக்காவாக கொண்டு போகிறாங்க அவங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தொழிற்சங்க ரீதியாக தொழிலாளர்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனோம். இது என்ன கேட்டால் ஒரு பெரிய மெனாஸே கிடையாதுங்க, இது ஒன்றுமே கிடையாது, சாதாரண விஷயம். அது இதனால ஒன்றும் பெருசாக கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவும் வரப்போகிறது இல்லை, சும்மா சாதாரண விஷயம். இதை பற்றி நம்ம நீண்ட நேரம் விவாதித்தாலும் இது இப்படி தான். குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, நல்ல விஷயம். மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு, மாணவர்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம். இப்போது பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறாங்க. நேற்று உதயநிதி கூட தன்னோட பேச்சில் சொன்னார், ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு காலை உணவு கிடைக்குமா அப்படின்றது தான். நான் வந்து திமுக அரசின் நல்ல திட்டங்களை எல்லாத்தையும் தொடருவேன் அப்படின்னாரு. முதல்ல வந்து நீ வந்த உடனே செய்ய வேண்டியதுன்னா உன்னோட வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றணும். 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு எங்கே? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு? ஸ்டாலினே முதலமைச்சராக வந்தால் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவரே சொன்னார்ல. நீ 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னல, அப்போ நீ கொடுக்க வேண்டியது 2500 ரூபாய் தானே, அதே உன்னால் கொடுக்க முடியல, ரைட்டா? அதுக்கப்புறம் லோனு இத்தியாதி, படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பகத்தில் பதிவு பண்ணவங்களுக்கு, படித்தவங்களுக்கு இத்தியாதி, வாழ்க்கை சூழ்நிலைமையை முன்னேற்றுவதற்கான லோன்கள், 12 லட்சம் கோடி, திருமண சீரு, மாமன் சீரு, மச்சான் சீரு, அந்த சீரு இந்த சீரு எல்லாமே குழந்தைங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு சீரு, தங்கம். மோடி தங்கமே வாங்காதுன்றாரு, இவர் வந்து சீரு கொடுப்பேன் தங்கன்னாரு. இவர் எங்கே போய் வாங்குவார் சார்? டோட்டலாக வந்து கற்பனையான ஒரு விஷயம். விஜய் வாக்குறுதி கொடுக்கும்போது வந்து அவர் ஜெயிப்பார்னு நினச்சிலாம் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒன்று கொடுப்போம், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி குறித்து சொல்லும்பொழுது மாயாஜால சுனாமி அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நாட் இன் த ரைட் சென்ஸ் பட் இன் த ராங் சென்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. சுனாமின்னு நீங்க சொல்லும்போது நீங்க அப்படி புரிஞ்சுக்கங்க, சரியாக புரிஞ்சுக்கங்க. இப்ப சமூக வலைதளங்கள்ல திறந்தா விஜயை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி, எப்படி முன்னாடி ஸ்டாலினை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி வருமோ அதை விட அதிகமா இப்போ வந்துகிட்டு இருக்கு. தாவேகாவினர் வந்து இப்போ ரொம்ப சைலண்டா இருக்காங்க, பதிலெலாம் பேசுறதே கிடையாது. வர்ச்சுவல் வாரியர்ஸோட கையும் காலும் உடஞ்சிருக்கு, அவன் வெளியே வர்றதே கிடையாது இப்போ, ரைட்டா? நடுநிலையாளர்கள் எல்லாமே பொழக்கிறாங்க, விஜயை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயோட செயல்கள் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் செய்த இந்த குதிரை பேர காட்சிகள்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது எடப்பாடி கோர்ட்டுக்கு போகிறாரு, பதவிகள்லாம் எடுத்துட்டாரு, இந்த 25 பேரோட பதவிகளும் எடுத்துட்டாரு. அவர் முதல்ல எடுக்கணும்னு இருந்தார், வேணான்னு விட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டாரு. இவங்க எல்லாருமே மாட்டுறாங்க, கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் இவங்க எல்லாருமே மாட்டுறாங்க. இந்த 25 பேரும் எம்எல்ஏ பதவி இழக்கிறாங்க. இனி வந்து விஜய் யாரோட நிற்பார்? 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, 144 பேர் ஆதரவு, அதில் 25 பேர் பதவி போகுது, ரைட்டுங்களா? 25 பேர் பதவி போச்சுன்னா, கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் பதவி போயிடுச்சுன்னா, பாக்கி வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இவங்களோட ஆதரவோட தான் நீங்க நிக்கணும். அதுவே வந்து அப்படி ஒரு பதவி இவர்களுக்கு பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுவே மாரலி வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஒரு பின்னடைவு தானே, மாரலா ஒரு பின்னடைவு தானே, பயங்கரமான பின்னடைவு. அதற்கு பொறுப்பு அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, அவர் போய் அவர் தானே அதுல மாற்றாரு, அவர் தானே அதை இனிஷியேட் பண்றாரு. ஆட்சி நீடிச்சாலும் கூட அது ஒரு மாரலா ஒரு பின்னடைவு, பயங்கரமான பின்னடைவு. அவர் தானே A1 வந்து முதலமைச்சர் தானே, அவர் தானே போய் அதை இனிஷியேட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவங்க வாக்களிக்கலையே, அவங்க வந்து விஜயை மீட் பண்ணலையே, இவர் தானே போய் மீட் பண்றாரு, இவர் தானே தேடி போறாரு. முன்னாடி சோஃபா போகுது, பின்னாடி இவர் போறாரு. அவங்க வந்து 2 பங்கு உறுப்பினர்களோட அவங்க இதுவாகல, கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்படலன்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிரவுண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வேலுமணி பேசுகிற, அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துப்போம், சமரசம் பண்ணிப்போம் அப்படின்னு. சமரசம் ஆகாமல் எடப்பாடி நின்னார்னா
இன்றைக்கே கட்சி பதவி எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. சமரசம் ஆகாமல் எடப்பாடி நின்னார்னா இவங்க பதவி காலி. ஏற்கனவே 18 பேர் பதவி காலி ஆயிடுச்சு தெரியுமா? டிடிவி தினகரன் அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்க? 18 எம்எல்ஏக்கள் எங்கே இருக்காங்க? தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் இருக்காரு, செந்தில் பாலாஜி வேற எங்கேயோ இருக்காரு, ரைட்டுங்களா? பாக்கி எம்எல்ஏக்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஏற்கனவே 18 பேர் எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த அதிமுகவினருடைய பதவி காலியாகிவிட்டது கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம். அதே மாதிரி காலி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஆட்சி என்ன ஆகும்? 144 பேர் போயிட்டு வெறும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் சப்போர்ட்டோட நிற்கிற 121 பேர் ஆட்சியாக மாறும். 121 பேரில் ஒரு 4 பேர் பிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஆட்சி கவுந்து போயிடும். ஸோ இந்த ஆட்சி நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. இப்போதைக்கு விஜய் பண்ண ஏற்பாடுகள் நிற்கவே நிற்காது. மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.